எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தக்காளி பஜ்ஜி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 7-8 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. மீடியம் சைஸ் தக்காளி தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேங்க. இதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்குறேங்க. நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்குறேங்க. ஒரு 10-11 பல்லுக்கு. இது இப்போ சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா செவந்து வதங்கட்டுங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாகவே சீரகம் சேர்த்துறது நம்ம விருப்பங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வதக்கிக்கலாங்க எண்ணெயில். இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் எண்ணெயில் வதங்கட்டுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. குட்டி ஸ்பூனில். நான் இதில் இப்போது தண்ணியே விடலைங்க. இப்போ தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வதங்கட்டுங்க. நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக ரொம்ப சுண்டிடுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எல்லாம் வெந்து வதங்கி வரட்டுங்க. கடைஞ்சிக்கலாம். இப்போயே 3/4 நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு தக்காளியில் தண்ணி இல்லாமல் இருக்குங்க. ஒன்று நல்லா தண்ணி நிறையா இருக்குங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் கடைஞ்சோம்னாலும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. இது நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா வெந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ இது கொத்தமல்லி தழை போட்டு கடைஞ்சிக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இது இப்போ சேர்த்துக்கலாங்க. அடுப்பு நிறுத்திடலாங்க.
அவ்வளோதாங்க, தக்காளி பஜ்ஜி தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.